பேசுகிறேம்மா. நல்லா இருக்கீங்களா? என்ன பண்ணுறீங்க இப்போ? ஸ்கூலில் தான் இருக்கீங்களா? வீட்டில் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களா காலேஜ் போகிறதுக்கு? ஏதாவது காலேஜுக்கு போய் பேசியிருக்கீங்களா? என்ன கோர்ஸ் அதில்? என்ன சொன்னாங்க காலேஜ்ல இருந்து? ஓகே. எவ்வளோ ஃபீஸ் சொல்லியிருக்காங்க? 90,000. ஓகே. என்ன பண்ணுறாங்க உங்கள் ஃபாதர்? என்ன பண்ணுறாங்கம்மா? ஓகே. அந்த காலேஜோட நம்ம பேசிட்டு உங்களுக்கு என்ன சப்போர்ட் வேணும் பண்ணி கொடுக்குறோம். சரியா? பட் நீங்கள் காலேஜ் வந்து ஜாயின் பண்ணணும், மிஸ் பண்ணக்கூடாது. கோவை மாவட்டத்தில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் தேர்ச்சி பெற்று இப்போ வரைக்கும் கல்லூரியில் சேர முடியாத மாணவர்களையும் தேர்ச்சி பெறாத மாணவியர்களையும் அவங்கள சந்திச்சு மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் அப்படின்றவங்க அலைபேசியில் அழைச்சும் அவங்கள நேரில் வர சொல்லியும் பல விஷயங்கள் அவங்க கிட்ட பேசியிருக்காங்க. அதை தொடர்ந்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்று பொருளாதாரத்தால் கல்லூரியில் சேர முடியாத மாணவர்களை ஃபோனில் அழைச்சு எங்களால் முடிஞ்ச உதவிகளை நாங்கள் செய்கிறோம், நீங்கள் உங்களுடைய டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் பள்ளிக்கூடத்துல கொடுங்க அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல காரணங்களால உயர்கல்வியை தொடர முடியாத மாணவர்களை நேரில் சந்திச்சு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யறதாகவும் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க.